மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இன்றைக்கு மிக சோகமான நாள். மரியாதைக்குரிய நவீன கக்கன் என்று அழைக்கப்படுகிற ஐயா நல்லக்கண் அவர்களுடைய மறைவு. 101 வயசு. 25 வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. நவீன கக்கன் என்று அழைக்கப்பட்ட மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் இறந்திருக்கிறார். அவருடைய மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கு, குறிப்பாக நேர்மையான அரசியலுக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு நேர்மையின் சிகரமாக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து அனைவருக்கும் பாடமாக அவர் இன்னைக்கு விட்டு சென்றிருக்கிறார். தோழர் நல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாராலும் அழைக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி. வழக்கமாக அரசியல்வாதிகளுக்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எதிரி இருப்பாங்க, அல்லது மாற்று கட்சியினர், பிடிக்காதவர்கள், அல்லது எதிர்கருத்து உடையவர்கள் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, அது முக்கியமாக பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக எதிர்கருத்து உள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மீது ஏதோ ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் எல்லா கட்சிகளிலும் நட்பு பாராட்டியவர், எதிரிகளே இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர்னா அது நம்ம ஐயா நல்லக்கண் அவர்கள் தான். அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு. தமிழ் சமூகத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழக அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவரை பார்த்து நிறைய அரசியல் கத்துக்கலாம், அவரை பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கி கொள்ளலாம். இதே போன்ற ஒரு சூழ்நிலை கடந்த 1996 தமிழ்நாடு அரசியல் களம் இப்ப எப்படி ஒரு அரசியல் களம் பரபரப்பாக, இது அங்க நடக்குமா, இது அங்க நடக்குமா, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு ரொம்ப ஒரு பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில மிக நேர்த்தியாக, அழகாக, தன்னுடைய அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில ஒரு அழகாக ஒரு கூட்டணியை ஒரு செட் பண்ணி, இதே மாதிரி காங்கிரஸ் அப்ப பெரிய பிரச்சனை, பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு நேரத்துல அதுல இருந்து வெற்றி கூட்டணியை உருவாக்கி அந்த வெற்றி பெறுவதற்காக மிக மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தவர் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அதுல மறக்கவே முடியாது. அவருடைய அந்த அனுபவம் தான் அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டு தந்தது. நிறைய சொல்லலாம். அவருக்கு வழங்கப்பட்ட தகைசால் விருதா இருக்கட்டும், ஏகப்பட்ட விருதுகளுக்கு அவர் சொந்தக்காரராக இருந்தாலும், தனக்கு கிடைக்கிற விருது கொடுத்தாங்கன்னா அதோட சேர்ந்து தொகை கொடுப்பாங்க. ஒரு பணம் முடிப்பாகவோ அல்லது ரொக்கமாகவோ பணமாக கொடுப்பாங்க. அப்படி வருகிற பணத்தை அப்படியே அரசாங்கத்தினுடைய பல்வேறு நலத்திட்ட விஷயங்களுக்கும் அல்லது தான் சார்ந்திருக்கிற அந்த கட்சிக்கும் அப்படியே பிரித்து கொடுத்துருவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற எளிமையான ஒரு வாழ்க்கை. கடைசி வரை தமிழ்நாடு அரசு வழங்கிய அந்த வீட்டில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்திருந்தாலும் ஓரளவுக்கு அவருக்கு ஒரு வசதியான வாழ்க்கை தான் அந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த அந்த வாழ்க்கையை விட மக்கள் மிக கஷ்டத்தில் இருக்காங்க. மக்கள் இன்னும் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அவர்களுக்கு சுதந்திர தாகத்தை நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ரொம்பவே போராட்டம் நடத்தி, சிறு வயதிலேயே கம்யூனிச மார்க்கத்தில் ஈர்க்கப்பட்டு அதிலிருந்து அவருடைய போராட்டங்கள் பெரிய லெவலில் தொடங்கி வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து படிப்படியாக அப்புறம் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக, தலைவராக உயர்ந்து எல்லாருக்கிட்டும் நல்ல பேர் எடுக்கிறதுன்றது சாத்தியமே இல்லைங்க. ஆனா அது இவரால் சாத்தியப்பட்டிருக்கு. சமீபத்தில் அவருக்கு வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி உடல்நல குறைவு. இந்த திமுக அரசாங்கம் பதவி 2021 வந்த உடனே 22ஆம் ஆண்டு அவருக்கு தகைசால் விருதுன்னு மிக உயரிய விருதாக அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அவரால் அதை வாங்கிக்க முடியாது. அதனால முதல்வரே அவர் வீட்டுக்கு தேடி போனார். வீட்டுக்கு தேடி போய் வீட்டில் போய் அந்த விருது கொடுத்துட்டு வந்தார். இதுவரை தமிழ்நாடு அரசியல் வரலாறுல இந்த விருதை வீடு தேடி போய் முதல்வர் வழங்கியதாக வரலாற்று பதிவு இல்லை. அது இவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தோழர் நல்லக்கண்ணு மட்டும்தான் அந்த விருதுக்கு உரியவராக, அதாவது வீடு தேடி வழங்கப்பட்டிருக்குது. அந்த விருதோடு கிடைத்த தொகையையும் அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அவர் கொடுத்துட்டார். இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதோடு சேர்ந்து அவர் தன்னுடைய தொகையிலிருந்து, தனக்கு கிடைக்கிற தொகையிலிருந்து அவர் ஒரு தொகையும் சேர்த்து கொடுத்தார் அப்படின்றது வரலாறு. நீங்க நினைக்கலாம், இவர் அரசியல்வாதியாக இருந்தாரு, நிச்சயமாக ஒரு எம்பியா இருந்திருப்பாரு, அல்லது எம்எல்ஏவா இருந்திருப்பாரு, ஒரு அமைச்சரா இருந்திருப்பாரு. ஏன்னா 101 வயசு, எத்தனையோ ஆண்டு காலம் அரசியலுக்குள்ள இருக்காரு.
எத்தனையோ அரசுகள் அவருடைய அந்த கட்சி கூட்டணியை சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர்கள் எம்எல்ஏ எம்பியாலாம் இருந்திருக்க முடியும். ஆனால் இவரும் அப்படி இருந்திருப்பாரு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. நீங்க இணையத்துல தேடி பாருங்க. அவர் இந்த பதவி, கட்சி பதவியை தவிர வேறு எந்த பதவியிலும் அவர் இல்லை. தேர்தலில் போட்டி போடவே இல்லை. ஆனால் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் மிக மிக ரொம்ப நேர்த்தியாக அழகாக தன்னுடைய கட்சியினுடைய வெற்றி, தான் சார்ந்திருக்கிற கூட்டணியுடைய வெற்றி, எல்லாரையும் அரவணைத்து போற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பிளஸ் பாயிண்ட் தோழர் நல்லக்கண்ணுகிட்ட. இன்னைக்கு அவருடைய மறைவு அப்படின்னு ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரமும் அப்படியே ஒரு ஆழ்ந்த கனத்த இதயத்தோடு ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட் மோடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. கனத்த இதயத்தோடு முதல்வர் வந்தார், எதிர்கட்சி தலைவர் எல்லாருமே அங்க வந்தாங்க. எங்கேயுமே போகாத, எந்த இடத்துக்கும் போகாத, ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே தலை காட்டுகிற, அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி கல்யாணம்னா அங்க போவாரு, அவங்க குடும்ப கல்யாணம்னா, அல்லது ஒரு தயாரிப்பாளருடைய வீட்டுக்கு விசேஷ கல்யாணம்னா அங்க போவாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே பயணப்பட்டு கொண்டு சும்மா தலையை காட்டிட்டு ஓடி போற விஜய் இந்த நல்லக்கண் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்வதற்காக, அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தாரு. சில நிமிடங்கள் இருந்துட்டு வழக்கம் போல அவர் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டார். அங்கேயும் பத்திரிகையாளர் சந்திக்கல, அது பழக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த நல்லக்கண் அவர்கள் விட்டு சென்றது என்ன, அவர் என்ன விட்டுட்டு போயிருக்கார் அப்படின்னா, பெருசா நீங்க இன்னும் யோசிக்க வேணாங்க. அவர் எந்த ஆடம்பர வாழ்க்கையும் ஆசைப்படல. இத்தனை பவர் செக்டரா அவர் இருந்தாலும், அதிகார மையங்களை அவர் ஈஸியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில இருந்தாலும், தன் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். தன்னுடைய கதராடை மட்டும்தான் அவர் ஆடம்பர வாழ்க்கை, பெரிய சொகுசு கார்கள், பெரிய பங்களாக்கள், பெரிய பெரிய விஷயங்கள், அது எதுவுமே அவர் பண்ணிக்கவே இல்லை. ரொம்பவே நேசித்தார். யாரை நேசித்தார் தெரியுமா? பட்டியலின மக்கள் மீது அவ்வளவு அக்கறை கொண்டவராக இருந்தார். ஆனா அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவரே இல்லை. அதனாலே அந்த சமூகம் அவர் மீது ஒரு 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 மாதிரி டிஸ்டன்ஸாவே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படியாவது அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் என்பதுல மிக மிக தீவிரமாக களமாடியவர் தோழர் நல்லக்கண். அதுல மறுக்கவே முடியாது. ஏன் நவீன கக்கன் அவர் அப்படின்னு சொல்றோம்னா, கக்கனும் எல்லா அதிகாரங்கள் இருந்தாலும் பஸ்ல தான் போவார், அரசு பஸ்ல தான் போவாரு, அரசு கொடுத்த வீட்டுல தான் இருந்தாரு, எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. இவரும் கடைசி நாள் வரைக்கும் அரசு வாகனங்கள், அரசு பஸ்ல தான் போனாரு. பெரிய விஷயங்கள் எதுவும் அவர் தனக்காக பண்ணிக்கல. கட்சி என்ன சொல்லிச்சோ அந்த கட்சி சொன்னதை செஞ்சார். கடைசியில அவருடைய மரணமும் அரசு மருத்துவமனையில் நடந்திருக்கு. அவர் நினைத்திருந்தால் முதல்வர்கிட்ட சொல்லியிருந்தாலோ அல்லது தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அரசு மருத்துவமனை தான் நம்பினாரு. அரசு மருத்துவமனையில் தான் அவர் அனுமதிக்கப்பட்டாரு. அரசு மருத்துவமனை தான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இப்பவும் பாருங்க, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவர் எடுத்துக்காட்டாக விளங்குவதற்காக தன்னுடைய உடலை தானமாக கொடுத்துட்டார். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தன்னுடைய உடலை தானமாக கொடுத்திருக்காரு. அரசியல் தலைவர்களிலேயே இவர் வித்தியாசமானவர், இவர் ஒரு பாடமா இருக்காரு. நிச்சயமா அந்த அரசுக்கு இது கொடுக்கப்பட்ட அந்த உடல் பாடமாக்கப்படும். அது பல கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கு அது பயன்படும். இப்படி எத்தனை தலைவர்கள் அவங்க உடல் தானம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வருவாங்க சொல்லுங்க. இன்னைக்கு இதனாலதான் அவர் எளிமையின் சிகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம், எடுத்துக்காட்டாக விளங்கினார்னு சொல்றோம். இப்பெல்லாம் இருக்கிற அரசியல் சாதாரணமா ஒரு கவுன்சிலர், வட்ட செயலாளர் கூட செத்து போயிட்டான்னா அவனுடைய உடலை புதைப்பதற்கு அந்த இடத்தையே அதகலப்படுத்தி ஒரு பெரிய பயங்கரமா நினைவு மண்டபம்லாம் கட்டிக்கிட்டு அமக்கலம் மண்டபம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த உடல் எடுத்துட்டு போகும்போது அவங்க ரோட்ல பண்ற அமக்கலம்லாம் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும். மாற்றி எல்லா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி அவ்வளவு பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் தன் வாழ்நாள்ல தான் உயிரோடு இருந்த நாட்கள்ல என்னெல்லாம் அவர் எப்படி எளிமையாக வாழ்ந்தாரோ, மறைவு நாள்ல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும், எல்லா தலைவர்களுக்கும், எல்லா தொண்டர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தன் எளிமையை ஒரு பாடமாக சொல்லிட்டு இதுதான் நிதர்சனமான வாழ்க்கை அப்படின்றத உணர்த்திட்டு போயிருக்காரு. ஏன்னா எவ்வளவு பெரிய லெவல்ல பயங்கர உச்சத்துல இருந்தாலும், அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருந்தாலும், பணபலத்துல இருந்தாலும், சில பேர்லாம் சொல்ற மாதிரி நான் பயங்கரமா பெரிய உச்சத்துல இருந்து உங்களுக்காக விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னாலும், அவர்கள் எல்லாருக்கும் இதுதான் நிலை. கடைசி நாள்ல அந்த இடுப்புல கட்டி இருக்கிற அந்த கொடியை கூட கட் பண்ணிட்டு தான் புதைப்பார்கள் அல்லது எரிப்பார்கள்னு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி நிதர்சனம் இது. இந்த மரணம் என்பது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய பேர் இழப்பு தான். உதாரணம் காட்டவே முடியாது. இப்ப இவரை நீங்க
யாருக்கெல்லாம் உதாரணம் காட்டுவீங்க? எடுத்துக்காட்டாக இருந்தார், எல்லாரும் போய் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்களான்னா பெரிய கேள்விக்குறி. ஆனால் அவர் வாழ்க்கை என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் நிறைய விஷயங்களை, எளிமையான விஷயங்களை வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த விருதுகளே சாட்சி. அவருக்கு அவ்வளவு நேர்த்தியாக எல்லா, நான் தான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம், எதிரிகளே இல்லாத ஒரு அரசியல்வாதிங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது. அது எல்லாராலையும் முடியாது. அந்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையாக தான் இருக்காங்க. ஆடம்பர வாழ்க்கை என்பது இல்லை. ஆக நல்லக்கண் அவர்களுடைய மறைவு என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சோகம். அது வந்து ரொம்ப ரொம்ப அது அந்த சோகத்தை நாம் வந்து நினைவுகள்லேருந்து மீட்டெடுப்பது கொஞ்சம் காலம் ஆகும். அவருக்கு செவ்வணக்கம் நம்ம செலுத்த வேண்டியது கட்டாயம், வீரவணக்கம் செலுத்த வேண்டியது அவசியம். இது போன்ற மக்களுடைய வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களை அவர்கள் கடைபிடித்து கடந்து சென்றிருக்கிறார்கள். அதை நம்ம பார்க்கணும். மற்ற அரசியல்வாதிக்கும் நல்லக்கண் ஐயாவுக்கும் தோழர் நல்லக்கண் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு நிதர்சனம் என்பது நமக்கு புரிஞ்சிடும். அதிகாரம் வந்து நீங்க பதவியில இருந்தாதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் நினைச்சிருந்தா எம்பி ஆயிருக்கலாம், எம்எல்ஏ ஆயிருக்கலாம். இன்னைக்கெல்லாம் நான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டா முதல்வர் நாற்காலியை கொடுங்க எனக்கு, அப்பதான் நான் கிராம கிராமமா வருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு தற்குறி ஒன்று இருக்கு இல்லையா விஜய். இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் ஆசைப்படல. எந்த பதவிக்கும் அவர் நினைத்திருந்தால், இப்ப கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க பல பேர் எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இவர் நினைச்சிருந்தாருன்னா ஈஸியாக ராஜ்யசபா சீட்லாம் கொடுத்துருக்க முடியும். இவருடைய அனுபவத்துக்கு, இவருடைய வயசுக்கு, இவருடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவர் கேட்டிருந்தா உடனடியாக திமுக அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கோம், அல்லது அதிமுக ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்கோம், கௌரவப்படுத்தியிருக்கோம். ஆனால் அவர் பதவிக்கு ஆசைப்படவே இல்லை. கடைசி வரை மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். வாழ்ந்து மறைந்திருக்கிறார். தன் உடலை மருத்துவக் கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். இந்த சோகம் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். மீண்டும் வேறொரு விஷயத்துல வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.